9 மாச தவிப்பு. இன்று பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் மாசம் 5ஆம் தேதி புர்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் இருவரும் சர்வதேச விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 8 நாட்கள்ல பூமிக்கு திரும்பும் திட்டத்துடன் அவர்கள் விண்வெளிக்கு சென்றனர். ஆனால் அவர்கள் சென்ற போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால 9 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்துல சிக்கி இருக்கிறாங்க. அதன்படி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலத்துல இருவரை அழைத்து வருவதாக எலான் மஸ்க் உறுதியளித்திருந்தார். க்ரூ டிராகன் விண்கலம் பால்கன் 9 ராக்கெட் மூலம் 4 விண்வெளி வீரர்கள் குழு சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றது. இதனை அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புர்ச் வில்மோர் டிராகன் விண்கலத்துல அமெரிக்க மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர்களுடன் பூமிக்கு திரும்புகின்றனர். இந்திய நேரப்படி இன்று காலை 10:15 மணி அளவுல சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் புறப்பட உள்ளதாக நாசா அறிவித்திருந்தாங்க. சுமார் 17 மணி நேர பயணத்திற்கு பின் புதன்கிழமை அதிகாலை 3:25 மணி அளவுல குழு பூமியை வந்தடையும் என நாசா அறிவித்திருக்கிறாங்க.